பாஜகவை வெற்றி பெற செய்யும் அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறிக்கொண்டிருக்கிறது என காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தியின் பீகார் யாத்திரையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டது மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு பீகாரில் தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த சதியை ராகுல் முறியடித்திருக்கிறார். இந்த யாத்திரையில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு நன்றி என்றும் கூறியுள்ளார். முக்கியமான நோக்கமே மக்கள் வாக்களிக்கின்ற உரிமையை சாவடிக்கு வருவதற்கு முன்னாலேயே பாஜகக்காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டும் சாமானியர்களுக்கு 1 ஓட்டுமாக ஒரு விந்தையான ஒரு குஜராத் மாடல் உருவாகி இருக்கிறது. இந்த குஜராத் மாடல் தான் இந்தியா முழுவதும் இப்பொழுது பரப்பப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக பெங்களூர் மத்திய தொகுதியில் நடைபெற்ற அந்த ஓட்டுச்சோரி வாக்கு திருட்டினுடைய அம்பலப்படுத்தியது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அடுத்த பகுதியாக இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை நீக்கிவிட்டு பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்துவதற்கான சதியை முறியடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களும். அதிலே துணையாக நின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் அவர் அதற்காக சென்று யாத்திராவிற்காக சென்று நேற்று தர்பங்காவில் அதற்காக கலந்து கொண்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.